உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் செந்தமிழ்ச்சி. இந்த உண்மை, மெய்மை, வாய்மை என்று முக்கியமாக 3 பொருள்படும்படி ஒரு பொருளாகிய வாய்மைக்கு பெயர் இருக்கிறது. இது பற்றி சிறு விளக்கம். அதாவது உண்மை முதல்ல அது எப்படி இருக்கணும்னா உள்மை. மெய்ங்கிறது தான் உண்மையானது. மெய் உண்மை உள்ளிருந்து வர வேண்டும், உள்ளத்திலிருந்து வர வேண்டும். இரண்டாவதாக வாய் மெய். இந்த வாய் மெய், வாயிலிருந்து வருகிற அந்த மெய் உண்மை. அதனால தான் மை விகுதி பண்பு பெயர் பெற்று வாய்மை என்று ஆயிற்று. அடுத்தது மெய்மை அல்லது மெய் என்று பெயர். இந்த உடம்பு தான் உண்மையிலேயே வெளியில் ஒரு மனிதனுக்கு அடையாளம். எனவே அந்த மெய்மை என்று சொல்லக்கூடியது உண்மைக்கு இன்னொரு பொருள், இந்த வாய்மைக்கு இன்னொரு பொருள், மெய்மைக்கு இன்னொரு பொருள். இப்படி இந்த 3 பொருளுக்கும் விளக்கம் இருக்குது. உள்மை உள்ளத்திலிருந்து வர வேண்டும். ரெண்டாவது வாய்மை, அது வார்த்தைகளினால் வர வேண்டும். மெய்மை எப்படி உடல் வெளியிலே தெரிகிறதோ அதுபோல் நம் செயல்களின் மூலமாக அந்த உண்மை வெளிப்பட வேண்டும். இப்படி அதனால தான் பாரதி சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திடடி பாப்பாய் என்று பாடியதற்கு இது போன்ற சொல் வளங்களும் தமிழ் வளமும் ஒரு காரணம். நன்றி, வணக்கம். உலகன் தொலைக்காட்சிக்காக